ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு ஒரு மிக சிறப்பான பதிவு. கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு உண்டான 3 எளிய மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இதனுடைய சிறப்புகள் என்ன, பலன்கள் என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தீராத வினை தீர்க்கும் தேய்பிறை சஷ்டி நாளை தினம் 8/5/2026 வெள்ளிக்கிழமை. முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த இந்த சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவது மிக மிக விசேஷம். பொதுவாகவே சஷ்டி விரதம் இருந்தால் சட்டியில் இருந்தால் குழந்தை தங்கும் என்பார்கள். அது மட்டுமன்றி தீராத நோய்கள் எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த நோய்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். கடன் சுமைகள் எப்பேற்பட்ட கடன் சுமைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் தீர்வதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி வழிபாடு என்பது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். சஷ்டி என்பது 6 முகங்களை கொண்ட முருகனுக்கு உகந்த இந்த 6வது திதியாகும். சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் எடுத்த அவதாரம் இந்த சஷ்டி திதியில்தான். இந்த தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சஷ்டி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், எதிரிகளின் தொல்லை அனைத்தையும் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த சஷ்டி எப்பொழுது என்றால் நாளைய தினம் காலையிலேயே நீங்கள் இந்த சஷ்டி வழிபாடை முடித்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் நாளைய தினம் சஷ்டி திதி என்பது பகல் 12:22 வரை மட்டுமே நாளைய தினம் சஷ்டி திதியானது உள்ளது. எனவே நாளைய தினம் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் காலையிலே முடித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக உகந்த நேரமாகும். உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படத்திற்கு நாளைய தினம் நீங்கள் பூஜையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு மலர்களால், செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானை நாளைய தினம் அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செவ்வரளி பூக்கள் அல்லது முல்லை பூக்கள் அல்லது எந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த மலர்களையே நீங்கள் மனமாற முருகப்பெருமானுக்கு அந்த மலர்களாலேயே நீங்கள் தாராளமாக அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நிவேதனமாக நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு பாசை பருப்பு பாயசம், கற்கண்டு சாதம் அல்லது எளிமையாக பழங்கள், பால் வைத்தும் நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் சஷ்டி விரதம் இருப்பவர்கள், அதாவது முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை இந்த நாளில் ஒருவேளை பால் பழம் அருந்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய உபவாசத்தை கடைபிடிக்கலாம். நாளைய தினம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை நாளைய தினம் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் சன்னிதானத்திலும் நீங்கள் அம்மனுக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றி நாளைய தினம் முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். முடிந்தவர்கள் இந்த நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு அந்த அபிஷேக பொருட்களையும் ஆலயங்களுக்கு வாங்கி தருவது மிக மிக உகந்தது. இந்த நாளில் ஆறுமுக பெருமானை நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு செல்லும் போது முருகப்பெருமானை நீங்கள் 6 முறை வலம் வந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மிக மிக சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களை சொல்வது அல்லது திருப்புகழ் பாராயணம் செய்வது, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி அல்லது ஓம் சரவணபவ என்ற இந்த எளிய ஒரு மந்திரத்தை 108 முறை இந்த நாளில் ஜெபிப்பது மிக மிக சிறந்ததாகும். உங்களால் முடிந்த அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு இந்த நாளில் தருவது கூடுதல் சிறப்பு.
இன்றைய தினம் அவசியம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மற்றவர்களிடம் கோபப்பட்டு பேசுவது, பொய் சொல்வது, கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதை இந்த நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக அசைவ உணவை தவிர்ப்பதும் இந்த நாளில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் இந்த சஷ்டி வழிபாட்டின் போது நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த அருணகிரிநாதர் அருளிய அந்த கந்தர் அனுபூதி பாடலை இப்போது பார்க்கலாம். நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவாம். தன்னை தஞ்சமென்று அடைந்தவர்களுடைய கல் போன்று கடினமாய் இறுகிய நெஞ்சை தன்னுடைய கருணையால் நெகிழ்ந்து உருகும்படி அருள் புரியும் சண்முக பெருமானை புகழ்ந்து அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட செவிக்கினிய செழுமை நிறைந்த அழகிய தமிழ் சொற்களால் தொடுக்கப்பட்ட இந்த கந்தர் அனுபூதி என்னும் இந்த பாமாலையை திக்கட்டும் பரவி இந்த கந்தர் அனுபூதியினுடைய புகழ் சிறக்க அந்த 5 கரத்தோனுடைய தாமரை பாதம் பணிந்து வணங்குவோம் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இந்த சக்தி வாய்ந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் முழு நம்பிக்கையுடன் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடன் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் அது நிச்சயம் நீங்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் என்பது அமையும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பதால் நிச்சயமாக அவர்களுக்கு விரைவிலேயே அந்த முருகனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். இனி இந்த தேய்பிறை சஷ்டி அன்றைய தினத்துல நீங்கள் செய்ய வேண்டிய எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தீராத கடன் சுமைகள் நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த கடன்கள் என்பது விரைவிலேயே விலகும். ஒரு சிறிய துணியில 6 மிளகுகளை வைத்து ஒரு முடிச்சாக கட்டி அதை ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகு முடிச்சை திரியாக இட்டு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இது உங்களுடைய தடைகளை நீக்குவதோடு தீராத கடன்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம். அடுத்ததாக திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல 6 அகல் விளக்குகள்ல நெய் ஊற்றி நெய் தீபம் 6 தீபம் முருகன் படத்திற்கு முன்பாக ஏற்றி நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்பதால் உங்களுடைய பிரார்த்தனை என்பது விரைவில் நிறைவேறும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையுடன் வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி, அதனால் இன்றைய தினம் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கும் மங்களங்களை பெறுவதற்கும் உங்கள் வீட்டு வாசல்ல மஞ்சள் கலந்த நீரால் தெளித்து பிறகு ஒரு கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை வைத்து அதன் மேல் ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு வாசலில் வைக்கும்போது இது தேவையற்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை அதாவது நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள் அல்லவா, அது அனைத்தையும் நீக்கி மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்று தருவதற்கு இந்த பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த எளிய பரிகாரமாகும். அன்பு நேயர்களே, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்து இன்றைய தினம் வழிபாடு செய்கிறார்களோ அந்த ஆறுமுகனுடைய அருளால் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும். நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் என்பது உண்டு. அன்பு நேயர்களே, இது போன்று ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.